Hello guys, welcome to the Hectech Lanka. இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பிட்காயின், டாக்காயின், எத்தேரியம், லைட்காயின் அதே மாதிரி ட்ரோன் காயின்லாம் வந்து எப்படி ஏர்ன் பண்ணி சொல்லி தான் காட்டி தருவோம். ஸோ ஈஸியான மெத்தட், இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன Faucetpay வாலெட்டை வந்து காட்டுறேன். ஸோ Faucetpay வாலெட்டுக்கு தான் நம்ம வந்து டிரெக்டாக வந்து பேமெண்ட் எடுக்க போகிறோம். இந்த Faucetpay வாலெட்ன்றது எப்படி கிரியேட் பண்ணுற ஆப்ஷனை வந்து நான் இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து என்ன Faucetpay வாலெட்டில் வந்து பிட்காயின் வந்து 0.0.1 இருக்குது. இந்த 0.0.1ன்னு சொன்னால் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 0.0.1ன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ருபீஸில் வந்து 9269 ரூபா வருது. ஸோ ஸ்ரீலங்கா கரன்சியில் USD டாலரில் வந்து $48 மாதிரி வரும்னு சொல்லி நினைக்கிறேன். USD ஓகே $47 வருது. இப்போ வந்து இந்த Faucetpay வாலெட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துக்குவோம். அஃபிலியேட் லிங்க் வந்து கொடுத்திக்கிறேன் Faucetpay வாலெட்டில். அந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷைன் அப் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். இந்த ஷைன் அப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து உங்களோட யூசர் நேம், ஸோ யூசர் நேமை வந்து ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் யூசர் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி, அதே மாதிரி கன்ஃபார்ம் மெயில் ஐடியையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட், அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஐஎம் அக்செப்ட்ன்றதை கொடுத்துட்டு ஹியூமன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. இது மாதிரி கேப்சர் ஒன்று கேட்கும். இந்த கேப்சரை வந்து சரியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஓகே, வெரிஃபை ஆகிட்டு ஸோ ஷைன் அப் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான Faucetpay வாலெட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இதே மாதிரி மெசேஜ்னு வந்திருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். அந்த மெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஜிமெயிலுக்கு போயிருக்கேன். ஜிமெயிலுக்கு போய் ரீப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, Faucetpay வாலெட்லேருந்து வந்துட்டு இது வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு Faucetpay வாலெட் வந்து க்ரியேட் ஆகிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹியூமன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேப்சரை வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு வந்து எந்த விதமான VPNமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண இயலாது. VPNலாம் யூஸ் பண்ணால் அலோவ் பண்ணாது க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதோட வந்து இந்த ஜப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும். இது வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் வந்து கேட்குது செக் யுவர் இமெயிலை வந்து செக் பண்ணட்டாம். 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷனும் வந்து ஒட்டோவே வந்து ஆன் ஆகும். ஓகே, 2 ஃபேக்டர் பாஸ்வேர்டு வந்து 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்லேருந்து பாஸ்வேர்டு வந்து இந்த பாஸ்வேர்டையும் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இது 1 டைம் பாஸ்வேர்ட் தான், திரும்ப கேட்காது. லொகின் மீ இன்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து நம்மளோட Faucetpay வாலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எந்த விதமான பேமெண்ட்டுமே இல்லை. இதுதான் வந்து என்ன ஃப்ரெஷ் அக்கௌண்ட். இப்போ தான் நான் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டெபாசிட்ன்ற ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த டெபாசிட்ன்ற ஆப்ஷனுக்கு வந்து போங்க. டெபாசிட்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. இதில் வந்து பிட்காயின் என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஆன்லைனில் இதே மாதிரி இதில் வந்து ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கை வச்சு தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒன்றுமே இந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகல. வெரிஃபை ஆகினா அந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் வந்து கேட்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நான் வந்து 5 மினிட்ஸில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து பிட்காயின், டாக்காயின்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லிங்க் வந்து தந்திருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிட்காயினை மட்டும் நான் வந்து இப்போதைக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த பிட்காயினில் வர அந்த கோடை வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வெப்சைட்னு சொல்லுவேன். அந்த வெப்சைட்டுக்கு போங்க. ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்த்துங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும் இந்த வெப்சைட். இதை வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த வெப்சைட்டில் தான் இப்போ நாம் வந்து டிரெக்டாக வந்து பேமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ பிட்காயின் இந்த இருக்குது, அதே மாதிரி எத்தேரியம், லைட்காயின், பிட்காயின் கேஷ், டாக்காயின், ட்ரோன் காயின் எல்லா காயின்ஸுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் வந்து பிட்காயினை வந்து கிளைம் பண்ணி காட்டுறேன். ஸோ பிட்காயினுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கூகுள் அட்சன்ஸில் தான் நிறைஞ்சிருக்கும். அதால் வந்து நீங்கள் கூகுள் அட்சன்ஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. இந்த அட்சன்ஸ்லாம் ப்ரிவியூ ஆகும், அதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து கேட்கும் உங்களோட Faucetpay வாலெட்டை ஐடியை வந்து போட சொல்லி அந்த ஐடிக்கு வந்து நான் என் Faucetpay வாலெட்டுக்கு போய்ட்டு அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அட்வர்டைஸ் எல்லாம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ லொகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கேப்சர் கேட்குது ஐஎம் ஹியூமன். ஸோ ஐஎம் ஹியூமன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து கேப்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். இதில் வந்து ORDER80. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து கிளைமெண்ட் ஆப்ஷன் கேட்டுட்டு இந்த கிளைமெண்ட் ஆப்ஷனுக்கு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து 4 கேப்சர் கேட்கும். இந்த 4 கேப்சரையும் இந்த மேலே இருக்கிற லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். அப்படி ஏதாச்சும் ராங் லைன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரீசெட் அண்டிக்கு. இந்த ரீசெட்டை கொடுத்தீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி வந்துடும். ஃபஸ்ட் வந்து பிட்காயின் அண்டிக்கு, பிட்காயினுக்கு நான் கிளிக் பண்ணேன். ரெண்டாவது வந்து இருக்குது எலக்ட்ரிக் அண்டிக்கும், எலக்ட்ரிக். மூணாவது வந்து இந்த இருக்கிறது, 4வது வந்து மதிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணது பிறகு
இப்போ வந்து கெட் ரிவார்டு அண்டிக்கும் நான் இங்கே வந்து என்ன Faucetpay வாலெட்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து என்ன பிட்காயின் வந்து எதுவுமே இல்லை, 0ல் தான் இருக்குது. இப்போ நான் வந்து கெட் ரிவார்டுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கெட் ரிவார்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதே மாதிரி இந்த பேஜுக்கு கொண்டு போய் தரும். நெக்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.0.0.1 வந்துருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள 10 வரும். அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு நாள் கூடிக்கிட்டே வரும். ஸோ 5 மினிட்ஸுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அதங்காட்டிலும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடுத்த காயினை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் வந்து பிட்காயினை ட்ரை பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் எத்தேரியம் ட்ரை பண்ணலாம், ட்ரோன் காயினை ட்ரை பண்ணலாம். நான் ட்ரோன் காயினையும் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ரோன் காயின்லாம் வந்து 1000க்கு மேலே தான் வந்து வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டெபாசிட் அண்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். டெபாசிட்டுக்கு போயிட்டு இதில் வந்து எத்தேரியம், லைட் காயின், டாக் காயின், ட்ரோன் காயினை வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லோகின், ஹியூமன் கேப்சர். இந்த ஹியூமன் கேப்சர் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அந்த ஹியூமன் கேப்சரை மட்டும் நீங்கள் வந்து நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணி ஓகே. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ரிவார்ட் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணேன். ஓகே, இப்போ ட்ரோன் காயினும் வந்து ரிவார்ட் ஆகிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்கு போயிட்டு பார்க்குறேன் எத்தனை ஏர்னிங் வந்திருக்கேன்னு சொல்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரோன் காயின் 0.003 வரங்காட்டில் வந்திருக்கு. இதேமாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களோட ட்ரை பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லா பேமெண்ட் டைம் நீங்கள் வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆன்லைனில். இதில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரோன் காயின், லைட் காயின், பிட்காயின்லாம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து எப்போயாவது ஒரு நாளைக்கு அப்ரூவல் கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டிலும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பேபாலுக்கோ அதே மாதிரி உங்களோட பேங்க் கார்டுக்கோ எடுக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இந்த பேமெண்ட்டை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி.